ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திரும்பவும் காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. எனக்கு கையில் ஒரு பூ கிடச்சாலே நான் அவ்வளோக்கு ரசிக்கக்கூடியனா, என் வீட்டு தோட்டத்தில் 3 டாலியா கொத்தா பூத்து நிற்கிற பூவை பார்க்கக்கூடிய டைம் என்னால் வீடியோ திரும்பவும் போடாமல் இருக்க எனக்கு மனசு தோணலை. அதனால தான் நான் திரும்பவும் வீடியோ எடுத்து போடுறேன். ஏன்னா ஒரு கொத்தில் ஒரு பூ பெருசாக பூத்து இருந்துச்சு டாலியா. திரும்ப அந்த ஒரு 3 மொட்டு நின்றுச்சுன்னு நான் சொல்லியிருப்பேன். அந்த 3 மொட்டும் மொத்தமாக பூ விரிஞ்சு நிற்கக்கூடிய டைம் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை நீங்களும் பார்க்க வேணாமா? அந்த அழகை நான் ஒண்டியாக ரசித்தா எப்படி? இந்த அழகை எல்லாம் நமக்கு விலை கொடுத்து வாங்க முடியாதுங்க. இதெல்லாம் நம்ம பார்த்து ரசிக்கிறதுலாம் இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. அதனால தான் நான் உங்களுக்கு ஃப்ரீயாக காமிக்கிறேன். நீங்களும் பார்த்து ரசிச்சுக்கோங்க. நானும் பார்ப்பேன் நிறைய வீடியோவில் இப்படி பூத்திருக்க டாலியாவை எல்லாம். எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், அதுக்குள்ளே நிற்கிது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய டைம் கொஞ்சம் விரிஞ்சதாக தான் பார்த்தீங்க. இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக விரிஞ்சிருக்குது. ஃபுல்லாகவும் விரியலை, ஆனாலும் அது பெருசாக விரிஞ்சு நிற்கிது. அதை பார்க்கக்கூடிய டைம் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டால் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் படுற சந்தோஷத்தை நீங்களும் அனுபவிக்கலாம்ல. இதை மாதிரி பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு? இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது வெயிட்டு தாங்காமல் அது ஒடிகிற மாதிரி நிற்கிது. சரிஞ்சிருச்சு. கம்பு வச்சு கட்டி இருக்கும். இந்த இதில் நிற்கி பார்த்தீங்களா? இதில் நிற்கிற 4 பூவும் அப்படியே சரிஞ்சு போயிருச்சு. ஒரு கொத்தில் நிற்கிறத பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? என்னாலே நம்ப முடியல. ஏமாடி தோட்டத்துலையா இவ்வளோ பூவா அப்படிங்கிற மாதிரி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு. நிஜமா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நாங்கள் வாங்கினது 6 செடி வாங்கினோம். இப்போ இருக்கிறது 2 செடி 4 செடி இருக்கணும். ஆனால் நான் 2 செடியில் தான் இப்போ பூ பூத்து நிற்கிது. ஆனால் நான் ஒருத்தன் தான் சொல்லுவேன், நான் வாங்கினேன் இல்லை. ஏன்னா இவ்வளோ பெரிய பூவெல்லாம் நம்ம பார்த்துருப்போம்னான்னு நான் பார்த்தது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நான் என் மாடி தோட்டத்தில் நான் ஃபஸ்ட்டாக பார்த்துருக்கேன். கடையில் விற்கிற டாலியா பூ அது எப்படி இருக்குன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்குது. நம்ம தலையில் வைக்கிற மாதிரி அளவுக்கு இந்த அளவுக்கு இருக்கும். இது பார்க்க 2 கை வச்சா கூட இந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. இது உள்ளுக்குள்ளே பூ மறைஞ்சு போயிருக்குது. இந்த பூவெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெருசாக இருக்குது. இதெல்லாம் தலையில் வைக்க முடியாது. ஏன்னா தலையில் வச்ச தலையே மறைஞ்சு போயிடும். இதெல்லாம் நம்ம அழகை ரசிக்க தான் முடியும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பெருசாக இருக்குது. ஐயோ கடவுளே! அதான் இயற்கையோட படைப்புங்கிறது இதெல்லாம் தான். எப்படியெல்லாம் படைப்பில் நமக்கு அழகை கொடுக்குது பார்த்தீங்களா இயற்கை. ரொம்ப பிடிக்குங்க. பூனா பிடிக்கும், செடினா ரொம்ப பிடிக்கும். என் ஆசையெல்லாம் என்றைக்கு நிறைவேற போகுதுன்னு தெரியல. ஒரு மாடி தரத்தோட்டம் வைக்கணும், பெருசாக தரத்தோட்டம் வைக்கணும். அது ஃபுல்லாக காய், செடி, கொடி, பூக்கள் அப்படி நிறைஞ்சி வளர்த்தணும்னு ஆசை. பார்க்கலாம், கடவுள் அதுக்கும் என்றைக்காவது ஒரு வழி வைப்பாருங்கிற நம்பிக்கையில் நம்ம ஓடுவோம். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பூ எப்படி இருக்குது? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதே மாதிரி வளர்க்கணுன்னு உங்களுக்கு ஆசை இருக்கா? எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த சைடு ஒரே ஒரு கிளையில் ஒரே ஒரு பூ பூத்துட்ருக்கு. இதோட பூவோட கலரை பாருங்கள். இது கொஞ்சம் எல்லோவாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் விரிய அது அந்த கலர் ஆயிடுது. இது எல்லோவாக இருக்குது. இங்கே பாருங்கள் செடி எப்படி சரிஞ்சு போய் இருக்குதுன்ட்டு. நேராக நின்ன செடி. இந்த பாட்டை தான் நான் காமிச்சிருப்பேன். நேராக நின்ன செடி இந்த கம்பில் வச்சு கட்டி, இங்கே ஒரு கம்பு வச்சு கட்டணும்னு நினைக்கிறேன். கீழே தான் கயிறு வச்சு கட்டியிருக்கோம். இங்கே மேலே ஒரு கம்பு வச்சு கட்டணும். அப்படியே சரிஞ்சிருச்சு பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் பார்த்தது இங்கே நான் இந்த கலரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது விரிய தான் இந்த கலரில் ஆகுது. இப்போ பிங்க் கலர் மாதிரி லைட் ஆகிட்டு வருது பாருங்கள். ஃபஸ்ட் லைட் ஒரு ஆரஞ்சு டபுள் கலர் ஆகுது. இந்த பூவை பாருங்கள். இந்த பூவை காமிச்சிக்கிட்டு நான் இப்போ விரிகிற பூவை காமிக்கிறேன் பாருங்கள். இதை பார்த்தீங்களா? இது எல்லோ கலர் மாதிரி இருக்குது. எப்படி நீ பூத்தாலும் அழகு தான். எனக்கு அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மாடி தோட்டத்தில் செடிக்கு தண்ணி ஊற்ற வந்தேன். சரி, ஒரு வாட்டி வந்த உடனே என் கண்ணில் இதுதான் பளிச்சுன்னு தெரியுது. சரி, திரும்ப ஒரு வாட்டி உங்கள்கிட்ட காமிக்கலாம். இது வாடிடுச்சுன்னா அதுக்கப்புறம் காமிக்க முடியாது. அதனால தான் ஒரு வாட்டி கூட உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக எல்லாம் விரிஞ்சிட்டு வந்துருச்சு. இனி இது தாக்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா சரிஞ்சு போயிட்டே இருக்குதா, அதனால் எனக்கும் ஒரு பயம். சரி, அதுக்கு முன்னாடி அந்த அழகை உங்கள்கிட்ட ஒரு வாட்டி காமிச்சிடலான்ட்டு தான். உங்களுக்கு இந்த பூ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சா எனக்கு ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.